Namaste students, welcome back to 11th physics class. So today we are going to see a topic relative velocity in one and two dimensional motion. So what is the meaning of here relative velocity means? Here we consider two objects A and B. So இங்கே A அப்படின்னு எடுத்துக்கிறது என்னன்னா நம்ம மோட்டார் சைக்கிள் அதாவது பைக் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ அதோட வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 120 km/h ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு பிங்கிறது வந்துட்டு காரில் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. காரோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 90 km/h. அப்போது இப்போ ஏங்கிறது வந்து 120 km/h ஸ்பீடில் போகக்கூடிய பைக்கு, பிங்கிறது வந்துட்டு கார், இட் மூவிங் வித் ஸ்பீட் ஆஃப் 90 km/h. அப்போ டூ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸில் two objects it moves along in a same direction அப்படின்னு சொல்கிறாங்க. So when two objects A and B are moving with different velocities, then the velocity of one object A with respect to another object B. அப்போ ஏவை பொறுத்து பியோட ஸ்பீடு, அடுத்தது பியிலிருந்து பார்க்கும்போது ஏயோட ஸ்பீடு என்ன, அப்போ டிஃபர் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ அதோட வெலாசிட்டிஸ் வந்து என்னவாகுதாங்க, டிஃபர் ஆகுது. ஸோ அப்போது பியில் வந்து யார் இருக்காங்க, காரில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க. அப்போ அந்த காரில் இருந்து பார்க்கக்கூடிய பேசஞ்சருக்கு பைக்கோட ஸ்பீட் வந்து என்னது 120 km/h ஸ்பீடில் வேகமாக மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இதுவே பைக்கில் போயிட்டுருக்கிறவங்க கார் பார்க்கும்போது கார் வந்து எந்த ஸ்பீடில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும், 90 km/h ஸ்பீடில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அப்போ வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் கார் அண்ட் பைக்? அப்போ அந்த பைக்குக்கும் காருக்கும் இடையில என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா இப்போ என்னன்ட்டு? ஸோ வென் டூ ஆப்ஜெக்ட்ஸ் A and B, here A is bike, it moves with the speed of 120 km/h and B is a car, it moves with the speed of 90 km/h, are moving with different velocities. அந்த டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிங்கிறது 120 km/h and 90 km/h. அப்போ நம்ம எப்படி ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஏவை பொறுத்து பியோட வெலாசிட்டி என்ன, அடுத்தது பியை பொறுத்து ஏயோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது சொல்கிறது தான் இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ when two objects A and B are moving with different velocities, then the velocity of one object A with respect to another object B, பியை பொறுத்து ஏவோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஏவை பொறுத்து பியோட வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறது தான் இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. So then the velocity of one object A with respect to another object B is called relative velocity of object A with respect to B. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் கேஸ் 1. ஸோ கேஸ் 1ல் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ். நான் சொன்ன மாதிரியே தான் பைக் அண்ட் கார் எடுத்துக்கிறாங்க. A is a bike and B is a car. Bike is moving with along 120 km/h, B is moving with along 90 km/h அப்படின்னு சொல்கிறாங்க. மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பைக் வந்துட்டு சேம் டைம் இப்போ என்ன சொன்னோம், 120 km/h சொன்னோம் இல்லைங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 hour, அடுத்த 1 hour, அதாவது 2 hours வந்துட்டு எவ்வளோ கடந்திருக்காது, 240 km கடந்திருக்கும். அப்போ சேம் டைம் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை தான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்துட்டு என்னென்னா அதே தான், கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் A and B மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ், அதாவது அதோட யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் சேம் வெலாசிட்டியில் இல்லை, டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில். பைக் அதோட யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, கார் அதோட யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் A and B மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் VA and VB as shown along straight tracks in the same direction. straight ட்ராக்ஸ்னால் ஒரே பாத்வேயில் இந்த பக்கம் அந்த பக்கம் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ VA வெக்டர் VB வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டை பொறுத்து என்ன ஆகிட்டுருக்காது, மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த கேஸ் 1ல் என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் A and B மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் VA and VB as shown along straight tracks. ஸ்ட்ரைட் ட்ராக்னா ஒரே டைரக்ஷனில் இந்த சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ VA வெக்டர் அண்ட் VB வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அப்போ அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி எழுதுகிறாங்க, இது வந்து ஃபார்முலாமா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். The relative velocity of object A with respect to object B, அதாவது இப்போ ஏவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி பியை பொறுத்து ஏவோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது இங்கே எழுதுகிறாங்க.
the relative velocity of object A with respect to object B is, இப்போ என்ன எழுதுறாங்க, VAB வெக்டார், அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது தான் VAB வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. This is a relative velocity. அப்போ relative velocity of object A with respect to object B is, இப்போ VAB vector is equal to VA vector minus VB vector. VA vector minus VB vector. அதே மாதிரி பாருங்க அடுத்தது the relative velocity of object B with respect to A. with respect to object A. அதாவது A ஓட relative velocity with respect to B பொறுத்து என்ன அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் VAB vector is equal to VA vector minus VB vector. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் the relative velocity of the object B with respect to object A. ஏவை பொறுத்து பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னன்னு கேட்டோன்னா அதை எப்படி மாற்றி எழுதுறாங்க பாருங்கள், VB வெக்டர் மைனஸ் VBA வெக்டர் ஈக்குவல் டு VB வெக்டர் மைனஸ் VA வெக்டர். இதுதாம்மா ஃபார்முலா. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை வந்துட்டு என்னது ஃபார்முலா மார்க் பண்ணிக்கோங்க. the relative velocity of object A with respect to B அப்படின்னா உங்களோட ஃபார்முலா என்ன இருக்கணும், VAB vector minus equal to VA vector minus VB vector. அதே மாதிரி the relative velocity of object B with respect to object A னா VBA vector equal to VB vector minus VA vector. இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க இந்த ஈக்குவேஷன்லேருந்து, thus if two objects are moving in the same direction. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரே டைரக்ஷன் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட த மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அதாவது இந்த VBA வெக்டர் VAB வெக்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அந்த அளவு சொல்கிறாங்க. த மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் with respect to another is equal to difference in magnitude of two velocities. அந்த VA minus VB இல்லைனா VB minus VA தானே போடுறாங்க. இப்போ இங்கே மைனஸ் சைனுங்கிறது என்னது, டிஃபரன்ஸ் இன் மேக்னிடியூட். ஆமாம், நம்ம இப்போ பைக்கில் போகிறவங்க வந்து எவ்வளோ ஸ்பீடில் போனாங்க, 120 km/h ஸ்பீடில் போனாங்க. காரில் போயிட்டுருக்கிறவங்க 90 km/h ஸ்பீடில் போகிறாங்க. இப்போது அந்த 120 km, அதாவது ஏவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், VA minus VB. VAங்கிறது என்னது 120 km/h, VBங்கிறது 90. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 120 km/h மைனஸ் 90 km/h மைனஸ் பண்ணால் என்னம்மா கிடைக்கும், அப்போ 30 km/h. அப்போ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் A வந்துட்டு என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, 30 km/h. அதே மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா VB வந்து என்னது 90 மைனஸ் 90 km/h மைனஸ் VA வந்து என்னது 120. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -30. அப்போ மைனஸ் நெகட்டிவ் சைனில் வரும்போது இட் மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அர்த்தம். இட் மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஏன்னா நெகட்டிவ் சைனில் வருது பார்த்தீங்களா, அப்போ நெகட்டிவ் சைன் என்னது ஆப்போசிட், அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டு இருந்தால் சேம் டைரக்ஷன் அர்த்தம். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வந்துச்சுன்னா அது மைனஸில் வந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். பட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் A வித் ரெஸ்பெக்ட் டு Bனா இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா, VAB வெக்டர் ஈக்குவல் டு VA மைனஸ் VB வெக்டர். அதே மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் B வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் Aனா VBA வெக்டர் ஈக்குவல் டு VB வெக்டர் மைனஸ் VA வெக்டர். ஸோ அப்போது thus if two objects are ஈக்குவேஷன்லேருந்து தான் இது சொல்கிறாங்க. இப்போ two objects are moving in the same direction, the magnitude of relative velocity of one object, அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட மேக்னிடியூட், அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா with respect to another is equal to the difference in magnitude of, டிஃபரன்ஸ்னால் VB மைனஸ் VAன்னு சொல்கிறாங்களா, அதான் difference in magnitude of two velocities. புரிஞ்சுதுங்களா? So thus if two objects are moving in the same direction, the magnitude of relative velocity of one object with respect to another is equal to the difference in magnitude of two velocities. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா என்ன புரியும் பாருங்கள். இப்போ நான் சொன்னதே தான், சப்போஸ் 2 cars, இங்கே வந்து ரெண்டுமே கார் எடுத்துக்கிறாங்க, ஒன்று A இன்னொன்று B, ஆர் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ், அதாவது அந்தந்த ஆப்ஜெக்ட் அந்தந்த கார் வந்துட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். moving with this uniform velocities with respect to ground along parallel tracks in the same direction அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேம் டைரக்ஷனில் parallel trackல ரெண்டு காரும் யூனிஃபார்ம் அதோட யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸில்
மூவ் ஆகிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டை பொறுத்து. அப்போ லெட் த வெலாசிட்டிஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஏவோட வெலாசிட்டி 35 km/h டியூ ஈஸ்ட் டைரக்ஷனில் அண்ட் 40 km/h டியூ ஈஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டுமே ஈஸ்ட் டைரக்ஷன் தான் சொல்கிறாங்க. லெட் த வெலாசிட்டிஸ் ஆஃப் ஏ அண்ட் பி 35 km/h due east and 40 km/h due east respectivelyன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ? அப்போ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னு சொல்லும்போது நம்மளே சொல்லிடலாம். இப்போ இங்கே என்னது பி தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா வரும்? விபிஏ வெக்டர் ஈக்குவல் டு விபி வெக்டர் மைனஸ் விஏ வெக்டர். அப்போ இங்கே விபி வெக்டர் என்னது? நமக்கு 40 minus 35 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 km/h கிடைக்கும். இப்போ வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படிங்கும்போது டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விபி வெலாசிட்டி ஏ, அதாவது கார் ஏ வந்துட்டு விஏங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. கார் பி வந்துட்டு வெலாசிட்டி விபிங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபார்முலா என்னது? விபிஏ வெக்டர் ஈக்குவல் டு விபி வெக்டர் மைனஸ் விஏ வெக்டர். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 40 minus 35 பண்ணும்போது 5 km/h டியூ ஈஸ்ட். அடுத்தது பாருங்கள். சிமிலர்லி த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. இப்போ பியை பொறுத்து ஏ என்ன, அதோட வெலாசிட்டி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம என்ன வரும் ஃபார்முலா? விஏபி வெக்டர் ஈக்குவல் டு விஏ வெக்டர் மைனஸ் விபி வெக்டர். இப்போ என்ன வரும்? விஏ வெக்டர் நாங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 35 km/h மைனஸ் 40 km/h. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சரு? நெகட்டிவில் கிடைக்கும். 5 km/h டியூ வெஸ்ட். ஏன் இங்கே வெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க? பிகாஸ் -5, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். மைனஸ் நெகட்டிவில் ஆன்சர் வந்துச்சுன்னா அப்போ ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். விஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு விஏ வெக்டர் மைனஸ் விபி வெக்டர்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி. அது அடுத்தது விபி வெக்டர் மைனஸ் விஏ வெக்டர்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னு சொல்லும்போது விபிஏ வெக்டர் ஈக்குவல் டு விபி வெக்டர் மைனஸ் விஏ வெக்டர். இங்கே விபி வெக்டர் என்னென்னா 40 km/h மைனஸ் 35 km பண்ணும்போது வி கெட் த ஆன்சர் 5 km/h டியூ ஈஸ்ட். அதே மாதிரி சிமிலர்லி த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அப்போ என்ன வரும் ஆன்சரிங்க? 35 km/h மைனஸ் 40 km/h பண்ணும்போது வி கெட் ஆன்சர் மைனஸ் 5 km/h. அதனால தான் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5 km/h டியூ வெஸ்ட். இது ஈஸ்ட் டைரக்ஷனில் போகுதா, இது வெஸ்ட் டைரக்ஷனில் போகுது. அடுத்தது பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க கவனிங்க. டு அ பேசஞ்சர் இன் த கார் ஏ த கார் பி வில் அப்பியர் டு பி மூவிங் ஈஸ்ட். அதாவது அந்த கார் ஏல இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு பிங்கிற காரில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் எப்படி மூவ் ஆகிற மாதிரி இருக்காங்க? ஈஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி இருக்காங்க. அதுதான் 5 km/h சொன்னது. வித் எ வெலாசிட்டி 5 km/h. அதே மாதிரி டு எ பேசஞ்சர் இன் அ கார் பி த கார் ஏ வில் அப்பியர் டு மூவ் வெஸ்ட்வர்ட்ஸ்னால் அதுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகிற மாதிரி வெஸ்ட்வர்ட்ஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் 5 km/h. அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே ஆப்போசிட் டைரக்ஷன்லங்கும்போது அந்த வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ டு எ பேசஞ்சர் இன் த கார் ஏ த கார் பி வில் அப்பியர் டு பி மூவிங் ஈஸ்ட் வித் வெலாசிட்டி 5 km/h. அதே மாதிரி டு எ பேசஞ்சர் இன் கார் பி த கார் ஏ வில் அப்பியர் எப்படி தெரியுதா? டு மூவ் வெஸ்ட்வர்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வித் சேம் வெலாசிட்டி எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்குது 5 km/h. இப்போ புரிஞ்சுதுங்களாமா இந்த ஃபஸ்ட்டு இது? அப்போ அந்த ஃபார்முலா என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் பி அப்படின்னா யுவர் ஃபார்முலா இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னாலே உங்களோட ஃபார்முலா என்ன வந்துடணும்? விஏபி வெக்டர் ஈக்குவல் டு விஏ வெக்டர் மைனஸ் விபி வெக்டர். அதே மாதிரி த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா விபிஏ வெக்டர் ஈக்குவல் டு விபி வெக்டர் மைனஸ் விஏ வெக்டர். மறந்துடாதீங்க. அதே அந்த கண்டிஷன் கேஸ் 1 பார்த்துக்கோங்க. when two objects move in a uniform velocities straight tracks in the same direction அப்படின்னா தான் அது. இப்போ அதுவே சப்போஸ் ஆன்சர் வந்து நெகட்டிவ் சைனில் வந்துச்சுன்னா
நமக்கு வந்துட்டு மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, நெகட்டிவ் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குங்களா. அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது இங்கே ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷனை சொல்லுது. நெகட்டிவில் ஆன்சர் கிடச்சிச்சின்னா அது என்னது, ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்னம்மா, வெஸ்ட், ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் அது மூவ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் இந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. டு ஏ பேசஞ்சர் இந்த கார் பி வில் appear to be moving with a velocity 5 km/h to a passenger in a car B. The car A will appear to move westwards with velocity of 5 km/h. உங்கள் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இது ட்ரெயின்னு கூட கொடுத்துருக்கலாம். யூ ஹேவ் டு சேஞ்ச் திஸ். அடுத்தது கேஸ் 2 பாருங்களேன். இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எடுத்துக்கிறதே வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எடுத்துக்கிறாங்க. த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ கன்சிடர் 2 objects A and B moving with the uniform velocities VA and VB along the same straight tracks but opposite in direction. சேம் ஸ்ட்ரைட் ட்ராக், ஆனால் என்னது, ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, VA வெக்டர் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, VB வெக்டர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் A வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் B அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபார்முலாவில் ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோங்க. ஆனால் என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன் போது ஹியர் வி புட் த மைனஸ் சைன். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னாலே உங்கள் மைண்டில் ஃபார்முலா என்ன வந்துடணும், VA வெக்டர் மைனஸ் VB வெக்டர் தான் வரும். இப்போ அதை தான் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன கன்சிடர் பண்ணிட்டோம், 2 objects moving with the uniform velocities VA and VB along the same straight tracks but opposite in direction. டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இப்போ நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னதுன்னு பாருங்கள். நான் ஜென்ரலாக ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு, VAB வெக்டர் ஈக்குவல் டு VA வெக்டர் மைனஸ் VB வெக்டர். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதுனால இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இட் மூவ்ஸ் VB இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு VA வெக்டர். இது A வெக்டர்னா இது B வெக்டர். இப்போ இந்த A வெக்டருக்கு இது B வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதுனால இங்கே நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிருந்தாங்க, ப்ளஸ் ஆயிடுது. அப்போ VAB வெக்டர் ஈக்குவல் டு VA வெக்டர் மைனஸ் ஆஃப் மைனஸ் VB. ஏன் இங்கே மைனஸ் VB வந்துச்சுன்னு தெரியுமா, பிகாஸ் தட் B வெக்டர், தட் B ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிருது, இங்கே ப்ளஸ் ஆயிடுது. அப்போ VA வெக்டர் ப்ளஸ் VB வெக்டர். இதே மாதிரி அடுத்தது the relative velocity of object B with respect to object A அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு அதே ஃபார்முலா தான். எனது VB வெக்டர் மைனஸ் VA வெக்டர். இங்கே அதுதான் நம்ம இருக்குது, VB வெக்டர் மைனஸ் VA வெக்டர். இப்போ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். VBA வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் VB வெக்டர். ஏன் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனுங்கும் போது இந்த இடத்துல மைனஸ் VB போட்டோம்ல, அப்போ இதுக்கும் அதே தான் வரும், மைனஸ் VB வெக்டர். ஜென்ரலாக ஃபார்முலாவில் என்ன இருக்குது, VB வெக்டர் மைனஸ் VA வெக்டர் தான் இருக்குது. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் VB வந்திருக்கு, புரியுதுங்களா. அப்போ மைனஸ் VB வெக்டர் மைனஸ் VA வெக்டர் அப்படி பண்ணும்போது மைனஸை காமன் அவுட் பண்ணிவிட்டு என்ன கிடைக்கும் நமக்கு, VA வெக்டர் ப்ளஸ் VB வெக்டர் மைனஸ் VA வெக்டர் ப்ளஸ் VB வெக்டர். தஸ் இஃப் 2 objects ஆர் மூவிங் இன், ஏன்னா மைனஸில் தான் வரணும் ஆன்சர். ஒன்று ப்ளஸில் வந்துச்சுன்னா இன்னொன்று, அதாவது VAB ப்ளஸில் இருக்குன்னா VBA மைனஸில் இருக்குது. ஏன்னா போத் ஆர் மூவிங் இன் அன் opposite direction. So thus if 2 objects are moving in opposite directions means ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா அதோட மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் மேக்னிடியூட்ஸ் ஆஃப் தயர் வெலாசிட்டிஸ். அதோட மேக்னிடியூட்ஸ் வந்து எப்படி இருக்குதான், சம் பண்ணுறாங்க. A ப்ளஸ் VB மேலே அதே மாதிரி பார்க்கும்போது VA ப்ளஸ் VB VA ப்ளஸ் VB. அப்போ இதை தான் சொல்கிறாங்க, இஃப் 2 objects moves in an opposite directions means the magnitude of relative velocity of one object with respect to other is equal to the sum of magnitudes of their velocities. இங்கே sum, அங்கே வந்து differenceனு வரும். அடுத்த கேஸ் 3 பாருங்கள். கேஸ் 3 மீன்ஸ் ஹியர் ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். கன்சிடர் த வெலாசிட்டிஸ் VA and VB at an angle theta between their directions. இப்போ வந்துட்டு அடுத்தது ஆங்கிள் மேக் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட டைரக்ஷனுக்கும் ஆங்கிள் மேக் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, அப்போ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, VAB வெக்டர் ஈக்குவல் டு VA வெக்டர் மைனஸ் VB வெக்டர். இங்கே பாருங்கள், தென் த மேக்னிடியூட் ஆஃப்
then the magnitude and the direction of VAB vector is given by, இப்போ இங்கே angle theta அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு magnitude and direction ரெண்டுமே இருக்கிறனால here we substitute the magnitude first. நம்ம அங்கே என்ன ஆன்சர் எழுதியிருந்தோம் லாஸ்ட்டாக, VAB vector equal to relative velocity VA vector minus VB vector. அது ஃபார்முலா மறந்துடவே கூடாது. relative velocity of object A with respect to B அப்படின்னாலே VAB vector equal to VA vector minus VB vector மறந்துடவே கூடாதுமா. Then the magnitude and direction of VAB vector is given by, magnitude என்ன நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம triangular law of additionல பார்த்துருக்கோம், R equal to square root of A square plus B square 2AB cos theta. அது subtraction of vectors. ஏன்னா இங்கே VA minus VBன்னு இருக்குது. அப்போ subtraction of vectors எடுத்துட்டிங்கன்னா minus 2AB cos theta எழுதியிருப்போம். இப்போ அதே ஃபார்முலா தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ is magnitude and direction VAB is given by VAB equal to square root of VA squared plus, அதாவது A squared plus B squared minus 2AB cos theta எழுதியிருப்பாங்க. இங்கே ஏக்கு பதிலாக VAன்னு எடுத்துக்கிறோம், பிக்கு பதிலாக VBன்னு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். VA squared plus VB squared minus 2VA VB cos theta. அண்ட் டைரக்ஷன் சொல்லும்போது tan beta is equal to அந்த ஃபார்முலாவில் எழுதியிருப்போம், B sin theta divided by A minus B cos theta எழுதியிருப்போமா. அதே தான் இங்கே VB sin theta divided by VA minus VB cos theta. Here beta is the angle between VAB and VB. அடுத்தது பாருங்கள், when theta is equal to 0 degree இது வந்து magnitude and direction இது வரும், இந்த ஃபார்முலா வருமா. அடுத்தது when theta is equal to 0 degree உங்களுக்கே தெரியும் என்னது, ரெண்டுமே parallel tracksiல் போகுது. அப்போ A ஆப்ஜெக்ட் வந்து இந்த ட்ராக்கில் போகுதுன்னா B ஆப்ஜெக்ட் வந்து இந்த ட்ராக்கில் போகுது. இது A இது Bனா இப்போ doesn't make any angle theta. இது ரெண்டுத்துக்கும் இடையில எந்த ஒரு ஆங்கிளுமே தீட்டா வந்து ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஏன்னா ரெண்டுமே வந்து என்னது பேரலாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, when theta is equal to 0 degree the bodies move along parallel straight lines in the same direction. இப்போ நான் டயக்ராம் காமிச்சேன் இல்லைங்களா, அதை தான். அப்போது we have VAB equal to அதோட மேக்னிடியூட் எழுதுறாங்க VA minus VB in the direction of VA. Obviously VBAங்கும் போது VB minus VA in the direction of VB. அந்த ஃபார்முலாவை அப்படியே தான், ஏன்னா ஆங்கிள் தீட்டா எதுவுமே மேக் ஆகலாங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் பழையபடியே தான். அப்போ மூவ் அலாங் என்ன, அப்போ when theta is equal to 0 degree the bodies move along parallel straight lines in the same direction. அப்போ we have VAB equal to VA minus VB in the direction of VA vector. Obviously VBA பண்ணும்போது VB minus VA in the direction of VB vector. இப்போ பாருங்கள், when theta is equal to 180 degree உங்களுக்கே தெரியும், theta is equal to 180 degreeனா A vector இப்படி டைரக்ஷனில் போகுதுன்னா B வெக்டார் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா 180 டிகிரி. இது வந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், 180 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். அப்போ ஆன்டி பேரலல்னு சொல்லலாமா இதை, அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ when theta is equal to 180 degree means the bodies move along parallel straight lines in opposite directions. இது parallel straight லைனாக தான் இருக்குது, ஆனால் என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ we have VAB equal to நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த செகண்ட் கேஸ் 2ல் என்ன பார்த்தோம், when the two objects has uniform velocities with moves along in a opposite direction அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது, VAB is equal to VA plus VB in the direction of VA vector. ஏன்னா A வெக்டர் எந்த டைரக்ஷனில் போகுது, towards the positive x-axis. அப்போ நமக்கு VA plus VB in the direction of VA vectorன்னு கொடுத்தாங்களா. அடுத்தது சிமிலர்லி VBA B வெக்டர் எந்த டைரக்ஷனில் போகுது, இன் ஆப்போசிட் நெகட்டிவ் x-axisல போகுது. அப்போ இங்கே நமக்கு ஃபார்முலா என்ன கிடச்சிது, மைனஸ் ஆஃப் VB ப்ளஸ் VA தானே கிடச்சிது, மைனஸ் ஆஃப் VA ப்ளஸ் VBன்னு சொல்லலாம், இல்லை மைனஸ் ஆஃப் VB ப்ளஸ் VAன்னு சொல்லலாம். சிமிலர்லி VBA is equal to VB plus VA in the direction of VB vector. Are you clear? இந்த செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா. when theta is equal to இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க, when theta is equal to 180 degree means the bodies move along parallel straight lines in opposite directionsல மூவ் ஆகுது. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு நம்ம கேஸ் 2ல் ஃபார்முலா பார்த்தோம், என்னது VAB வெக்டர் ஈக்குவல் டு VA ப்ளஸ் VB, அதோட மேக்னிடியூட்ஸ் ரெண்டு சம் ஆகுது, ஆட் ஆகுதுன்னு சொன்னோம். அப்போ VAB ஈக்குவல் டு VA ப்ளஸ் VB in the direction of VA வெக்டர். அதே மாதிரி சிமிலர்லி VBA is equal to VB ப்ளஸ் VA in the direction of VB வெக்டர். அடுத்த தேர்ட் பாயிண்ட் கவனிங்க, இஃப் த டூ பாடிஸ் ஆர் மூவிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ், அதாவது 90 டிகிரி ஆங்கிளில் மூவ் ஆகுது, இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா என்ன ஆகுது, அதோட ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இஃப் டூ பாடிஸ் ஆர் மூவிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர் தென் theta is equal to 90 டிகிரி அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B. அப்போ அதுக்கு மேக்னிடியூட் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அப்போ VBA ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து 2 cos theta 2AB 2VA 2VA VB cos thetaன்னு பார்த்தாங்க இங்கே cos 90னா 0ன்னு ஆயிடுது அந்த டேர்ம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு with respect to B அப்படின்னு பார்க்கும்போது VAB is equal to square root of VA squared plus VB squared. அப்போ it makes an angle 90 degree அப்படின்னா when the two bodies are moving at right angles to each other then the theta equal to 90 degree na the magnitude of the relative velocity of A with respect to B என்ன கிடைக்குது VAB is equal to square root of VA squared plus VB squared. ஸோ அப்போ the consider a person அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்சிடர் அ பர்சன் அதாவது இங்கே இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பெய்யுது ஒரு பர்சன் வந்து கொடையை பிடிச்சிட்டு ஹரிசாண்டல் பாத்தில் அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகிட்ருக்காங்க. அப்போ கன்சிடர் அ பர்சன் மூவிங் ஹரிசாண்டலி வித் வெலாசிட்டி விஎம் அதாவது மேன் வித் வெலாசிட்டி அதாவது விஎம் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. லெட் ரெயின் ஃபால் வெர்டிக்கலி ரெயின் வந்து எப்படி இருக்குது அவருக்கு வெர்டிக்கல் அதாவது 90 டிகிரி ஆங்கிளில் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் ரெயின் ஃபால் வெர்டிக்கலி வித் வெலாசிட்டி விஆர் வெக்டர். அப்போ அண்ட் அம்பர்லா இஸ் ஹெல்டு டு அவாய்ட் த ரெயின் அம்பர்லா வந்து எதுக்கு பிடிச்சிருக்காரு அந்த ரெயினை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அவர் பிடிச்சிருக்காரு. இப்போ கன்சிடர் அ பர்சன் மூவிங் ஹரிசாண்டலி வித் வெலாசிட்டி விஎம் லெட் ரெயின் ஃபால் வெர்டிக்கலி வித் வெலாசிட்டி விஆர் தென் அண்ட் அம்பர்லா இஸ் ஹெல்ட் டு அவாய்ட் த ரெயின் தென் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன். அப்போ ரெயின் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் என்ன ரெஸ்பெக்ட் டு பர்சனை பொறுத்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ என்ன வரும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் அப்படிங்கும்போது நம்ம என்ன எழுதுவோம் வி வெக்டர் ஆர்எம் ஆர்னா ரெயின் எம்னா மேனு. அப்போ இஸ் ஈக்குவல் டு விஆர் வெக்டர் மைனஸ் விஎம் வெக்டர்னு வரும் விச் ஹாஸ் மேக்னிடியூட் இருக்கிறதுக்கு ஏன்னா அதோட ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரிங்கும் போது வி கெட் த மேக்னிடியூட். அப்போ விஆர்எம் இஸ் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎம் ஸ்கொயர் அண்டு டைரக்ஷன் இருக்குது. அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் விபிங்கிறது இங்கே விஎம் விஏங்கிறது விஆர் அப்படின்னா என்ன வரும் ஃபார்முலாவில் விஎம் sin 90 வந்து இங்கே 1 ஆயிரும். அப்போ விஎம் அப்படியே தான் இருக்கும் டிவைடட் பை விஏங்கிறது இங்கே விஆர் மைனஸ் விஎம் காஸ் தீட்டா காஸ் 90 வந்து என்ன ஆயிருங்க 0 ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது விஎம் பை விஆர் வித் த வெர்டிக்கல். இந்த இடத்துல புரிஞ்சுதாமா ஏன் வந்து விஎம் பை விஆர் வந்திருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபார்முலா பாருங்கள் விபி sin தீட்டா டிவைட் பை விஏ மைனஸ் விபி காஸ் தீட்டான்னு இருக்குங்களா. இந்த இடத்துல விபிங்கிறது விஎம் விஏங்கிறது விஆர் அப்போ sin தீட்டாவில் 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த இடத்துல 1 தான் வரும். அப்போ விஎம் அப்படியே தான் இருக்கும். அடுத்த டிவைடட் பை விஆர் மைனஸ் விஎம் காஸ் தீட்டாங்கும்போது காஸ் 90 0 ஆயிரும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிரும் விஆர் மட்டும்தான் இருக்கும் அந்த டைம் 0 ஆயிரும். அப்போ அதுதான் ஆன்சர் தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் விஎம் பை விஆர் வித் வெர்டிக்கல். ஸோ இன் ஆர்டர் டு சேவ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த ரெயின் அதாவது அவர் வந்துட்டு இந்த கொடையை மலையிலேருந்து அவரை பாதுகாக்கணும்னு அவர் கொடை யூஸ் பண்ணுறாரு. ஹீ ஷுட் ஹோல்ட் அண்ட் அம்பர்லா அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் த வெர்டிக்கல். அவர் மலையிலேருந்து தப்பிக்கணும்னா அவர் கொடை பிடிக்கிறாரு. கொடை எப்படி இருக்குது அந்த மலைக்கு அது அவர் வெர்டிக்கலாக பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள் 2.27 சப்போஸ் 2 trains A and B are moving with uniform velocities along parallel tracks. அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸில் parallel tracksல யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ்னால் அந்தந்த ட்ரெயின் அதோட யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுதுன்னு அர்த்தமாக ரெண்டும் சேம் வெலாசிட்டியில் போகல அந்தந்த ட்ரெயின் அதோட யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் 2 trains A and B are moving with uniform velocities along parallel tracks but in opposite direction. ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் VAB vector equal to VA vector plus VB vector. அப்போ என்ன ஆகுது the velocity of train A vector AB 40 km/h போயிட்டுருக்கு due east directionல and that of the train B 40 km/h due west. 40 km/hல ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் ஒரு ட்ரெயின் ஏ ட்ரெயின் போகுது. பி ட்ரெயின் வந்து 40 km/h தான் ஆனால் டுவார்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அப்போ கால்குலேட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லும்போது ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் VAB வெக்டர் ஈக்குவல் டு VA வெக்டர் ப்ளஸ் VB வெக்டர். அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 40 + 40 80 km/h. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வெக்டர் A with respect to B VAB equal to 80 km/h due east. Thus to a passenger in train B அதாவது பியில் இருக்கக்கூடிய அந்த பி ட்ரெயினில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு ட்ரெயின் ஏ வந்து எப்படி மூவ் ஆகிற மாதிரி இப்போ நம்மளே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு நியர்பை ட்ராக்கில் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரெயின் போனால் எப்படி தெரியும் நமக்கு ரொம்ப வேகமாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க thus to a passenger in train B the train A will appear to move eastward direction with the velocity of 80 km/h ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி தான் டு த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A சொல்லும்போது VBAன்னு சொல்லும்போது அதே தான் வரும் மைனஸ் ஆஃப்
VA + VB அதோட ஃபார்முலா. அப்போ மைனஸ் ஆஃப்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு அர்த்தம். VBA = என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 80 km/h டியூ வெஸ்ட். VAB வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 80 km/h டியூ ஈஸ்ட் கொடுத்துருந்தாங்க. VBAன்னு சொல்லும்போது 80 km/h டியூ வெஸ்ட். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, to a passenger in train A, the train B will appear to move westwards with the velocity of 80 km/h. புரிஞ்சுதுங்களா? அதோட மேக்னிடியூட்ஸ் ஆட் ஆகுது, ஆனால் அதோட டைரக்ஷன் வந்து என்னது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. இதுக்கப்புறம் வர 2 ப்ராப்ளமும் நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. கன்சிடர் 2 trains A and B மூவிங் அலாங் parallel tracks. கன்சிடர் அதே மாதிரி 2 train AB மூவிங் அலாங் parallel tracksல மூவ் ஆகுது வித் சேம் வெலாசிட்டியில் இந்த சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், VAB வெக்டார் = VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். அப்போ என்ன அதே ஸ்பீட் அந்த வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் த வெலாசிட்டி ஆஃப் ஈச் ட்ரெயின் பி 50 km/h டியூ ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. இப்போ கால்குலேட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் ஆஃப் த ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A அப்படின்னா VB மைனஸ் VA. அப்போ 50 km/h ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 50 km/h அப்படின்னு சொல்லும்போது என்ன வருது, 0 km/h. அப்போ என்ன அர்த்தம் இதில், அப்போ 2 ட்ரெயினுமே ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சிமிலர்லி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B, தட் இஸ் VAB இஸ் ஆல்சோ 0. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, thus each train will appear to be at rest. 2 ட்ரெயினுமே எப்படி தெரியுதா, A ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சருக்கு B ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி B ட்ரெயினில் உட்காந்து பார்க்குற பேசஞ்சர்ஸ்க்கு A ட்ரெயின் எப்படி இருக்கா, ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ thus each train will appear to be at rest with respect to the other. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2.29 நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா அந்த சம்மை. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.30வும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த சம்மை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக வருமா. ஸோ இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த சம்ஸ் வேணுமான்னு. அடுத்தது ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா. இப்போது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், அந்த டர்ட்டில் அண்ட் டார்டாய்ஸ் கதை கேட்டிருக்கீங்களா. டார்டாய்ஸ் வந்துட்டு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். அதே டர்ட்டில் வந்து என்ன ஆகும், ஈக்குவலாக டிஸ்பிளேஸ் பண்ணாது. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுச்சுன்னா அடுத்த 10 மினிட்ஸில் வந்துட்டு அது 20 கிலோமீட்டர், அதாவது ஆட் ஆகிட்டே போகும். 10லேருந்து அடுத்து 20 கிலோமீட்டர், அப்போ 30 கிலோமீட்டர் ஆட் ஆகும். அடுத்தது 20லேருந்து அடுத்தது ப்ளஸ் 30 ஆட் பண்ணிக்கணும். அப்போது ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கும் அது வந்து அந்த டைம் வந்து அந்த கிலோமீட்டர் வந்து என்ன ஆகுது, வேரி ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு தெளிவாக? டார்டாய்ஸ் வந்துட்டு சேம் டைம் 5 மினிட்ஸ் தான். இப்போ 10 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர் அதால் கடக்க முடியுதுன்னா அடுத்த 10 மினிட்ஸ்லேயும் அது 5 கிலோமீட்டர் தான் கிடக்கும். அதுக்கு அடுத்த 10 மினிட்ஸ்லையும் 5 கிலோமீட்டர் தான் கிடக்கும். இப்போ 30 மினிட்ஸ் ஆஃப்டர் ½ அன் ஹவர் 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோவா இருக்கும், 0லேருந்து 15 கிலோமீட்டர் தான் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஆனால் டர்ட்டில் வந்து அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் இப்போ 10 கிலோமீட்டர் கிடக்குது அப்படின்னா அடுத்த 10 மினிட்ஸில் ஆடப் ஆகும், 20 கிலோமீட்டர் கடந்திருக்கும். அப்போ மொத்தமாக பார்க்கும்போது என்னது, 30 கிலோமீட்டர் ஆகிருக்கும். 20 மினிட்ஸில் 30 கிலோமீட்டர். அடுத்த 10 மினிட்ஸில் என்னவாக இருக்கும், 30 கிலோமீட்டர். அப்போ 30 + 30 60 கிலோமீட்டர். அப்போ இந்த ½ அன் ஹவரில் வந்துட்டு, அதாவது 30 மினிட்ஸில் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்கு, டர்ட்டில் 60 கிலோமீட்டர் கடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது, டார்டாய்ஸ் வந்துட்டு ஈவனாக 10 கிலோமீட்டருக்கு 10 மினிட்ஸ்க்கு 5 கிலோமீட்டர், அடுத்த 10 மினிட்ஸ்க்கும் 5 கிலோமீட்டர், அடுத்த 10 மினிட்ஸ்க்கும் 5 கிலோமீட்டர். அப்போ 30 மினிட்ஸ்க்கு 15 கிலோமீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அதாவது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இன் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அது வந்துட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாமா. அதுவே ஆனால் டர்ட்டில் எடுத்துக்கோங்க, என்னவாயிடுச்சு, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் 10 கிலோமீட்டர் கிடக்குது. அடுத்த 10 மினிட்ஸில் அது அப்படியே டபுள் ஆகுது, 20 கிலோமீட்டர் ஆகுது. அடுத்த 10 மினிட்ஸில் அது என்னவாயிடுச்சு, 3 டைம்ஸ் 3 மடங்காக பெருகி 30 கிலோமீட்டர். அப்போ என்ன மாதிரிச்சு, ஓவரால் 30 மினிட்ஸில் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ இதை தான் வந்து ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா நான் யூனிஃபார்ம் மோஷன். புரியுதுங்களா? இப்போ யூனிஃபார்ம் மோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? யூனிஃபார்ம் மோஷன்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் மோஷன். அதுவே ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் தான், ஆனால் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை. அதை வந்து நான் சொன்ன இந்த டார்டாய்ஸ் டர்ட்டில் எடுத்துக்கோங்க. அப்போ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில்
ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலை அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அப்போ டியூரிங் நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் இன்ஸ்டன்ட் டு இன்ஸ்டன்ட். அதை தான் சொல்கிறாங்க. ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன் அதாவது டர்ட்டில், அந்த டர்ட்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த முயலை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 10 minutesக்கு என்னவாயிட்டே இருக்குது, அதோட கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வேரி ஆகிட்டே இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. டியூரிங் non-uniform motion of an object the velocity of the object changes from instant to instant. time to time என்னவாயிட்டே இருக்குது, அதோட velocity change ஆகிட்டே இருக்குது. that is the velocity of the object is no more constant. அந்த velocity of the object வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லவே இல்லை, பட் changes with time. அது டைமை பொறுத்து என்னவாயிட்டே இருக்குது, அது டைமை பொறுத்து என்னவாயிட்டே இருக்குமா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் டு இன்ஸ்டன்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் சொல்கிறேன். அதாவது டியூரிங் நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் instant to instant. that is the velocity of the object is no more constant but changes with time. டைமை பொறுத்து என்னவாயிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டர்ட்டில் அண்ட் டார்டாய்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ் ஆகிறது டார்டாய்ஸ், அது வந்து யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறோம். அதுவே டர்ட்டில் வந்து என்னாகல ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் தான், ஆனால் ஈக்குவல் இன்ஸ்டன்ட் டு இன்ஸ்டன்ட், டைம் டு டைம் என்னவாயிட்டே இருக்குது, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதை தான் வந்து ஆக்சிலரேஷன் சொல்கிறோம். such a motion is said to be an accelerated motion. இதுவே யூனிஃபார்ம் accelerated motionனா பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. in accelerated motion if the change in velocity of an object per unit time is same, அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா then the object is said to be moving with a uniform accelerated motion. இது 2 mark கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த accelerated motion கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டியூரிங் நான் யூனிஃபார்ம் மோஷன், அதிலிருந்து accelerated motion வரைக்கும் 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல யூனிஃபார்ம் accelerated motion, அதையும் 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இன் accelerated motionல இஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பர் யூனிட் டைம் இஸ் சேம், அந்த வெலாசிட்டி வந்துட்டு சேமாக இருந்துச்சுன்னா, கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா then the object is said to be moving with a uniformly accelerated motion. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு யூனிஃபார்ம்லி accelerated motionல மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். on the other hand if the change in velocity per unit time in different at different times, மேலே உள்ளதுக்கு டார்டாய்ஸை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. டார்டாய்ஸ் வந்து என்னவாயிடுச்சு, மேலே இது வந்துட்டு டார்டாய்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அது வந்து என்னது, ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவலாக டிஸ்பிளேஸ் ஆச்சு, அப்போ அதை வந்து யூனிஃபார்ம் accelerated motion சொல்கிறோம். அதை தான் சொல்கிறாங்க. இன் accelerated motionல இஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பர் யூனிட் டைம் இஸ் சேம். அதாவது இப்போ 10 minutesக்கு இங்கே ஒரு கார் கூட எடுத்துக்கலாம், இல்லை பைக் கூட எடுத்துக்கலாம். 10 minutesல இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்குன்னா அடுத்த 10 minutesலேயே அதே 10 கிலோமீட்டர், அடுத்த 10 minutesலேயே அதே 10 கிலோமீட்டர் தான் ட்ராவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது சேம் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பர் யூனிட் டைம் இஸ் சேமாக இருந்துச்சுன்னா தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி மூவிங் வித் யூனிஃபார்ம்லி accelerated மோஷன். அதுவே வந்துட்டு நான் யூனிஃபார்ம்னா என்னாகும், இந்த இதை வந்து இதுக்கு வந்து டர்ட்டில் எடுத்துக்கோங்க. டர்ட்டில் என்னவாயிருச்சு, சேம் டைம் தான், ஆனால் என்னவாயிருச்சு, வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 10 minutesக்கு 10 கிலோமீட்டர் போச்சு, அடுத்த 10 minutesக்கு 20 கிலோமீட்டர் போச்சு, அடுத்த 10 minutesக்கு 30 கிலோமீட்டர், அப்படி 10 ஆட் ஆகிட்டே போச்சு. அப்போ ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் இஸ் டிஃபரண்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அப்படின்னா தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி மூவிங் வித் நான் யூனிஃபார்ம் accelerated மோஷன். இப்போ இது எல்லாமே 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் யூனிஃபார்ம் accelerated மோஷன்னா என்ன, யூனிஃபார்ம்லி accelerated மோஷன்னா என்னங்கிறது இது எல்லாமே 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. ஆர் யூ கிளியர்? இப்போ புரிஞ்சுதுங்களா, accelerated மோஷன்னா என்ன, யூனிஃபார்ம் accelerated மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் accelerated மோஷன்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சுருக்கீங்க. அடுத்தது ஆவரேஜ் அக்ஸலரேஷன். ஆவரேஜ் அப்படிங்கும்போது மீன் அக்ஸலரேஷன் சொல்லுவோம். இன் an object changes its velocity from v1 to v2. உங்களுக்கே தெரியும் ஆப்ஜெக்ட் வந்து வெலாசிட்டி என்னவாயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சேஞ்சஸ் இட்ஸ் வெலாசிட்டி ஃப்ரம் v1 to v2 in a time interval del t equal to t2 minus t1. then the average acceleration is defined as, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில். average acceleration is defined as the ratio of, இதுலேருந்து இஸ் டிஃபைன்ட் ஆஸ்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. average acceleration is defined as the ratio of change in velocity over the time interval del t equal to t2 minus t1 in the equation order. அதாவது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின். ஆவரேஜ் அக்ஸலரேஷன். அப்போ இஃப் an object changes its velocity from v1 to v2, அதோட வெலாசிட்டி வந்து என்னவாயிட்டிருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர், அடுத்த 2 கிலோமீட்டர் அப்படி மாறிட்டே இருக்குது அப்படின்னா
in time interval del t equal to t2 minus t1 now, then the average acceleration is defined as the ratio of change in velocity over the time interval del t equal to t2 minus t1. இப்போ 10 மினிட்ஸில் 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த வெலாசிட்டி என்ன ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டருக்கு, அடுத்து 3 கிலோமீட்டருக்கு, அடுத்து 5 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த வெலாசிட்டி என்னவாயிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் கேப்புக்குள்ளே, அந்த 10 மினிட்ஸ் கேப்புக்குள்ளே எவ்வளோ வெலாசிட்டி மாறிட்டே இருக்குது அதை தான் சொல்கிறாங்க. changes its velocity from v1 to v2 in a time interval del t is equal to t2 minus t1, then the average acceleration is defined as the ratio of change in velocity over the time interval. அந்த டைம் இன்டர்வல்குள்ளே வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ ஆக்சலரேஷன் போது வெக்டர் சிம்பிள் போடுவோம். ஏ வெக்டர் ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஏவிஜி ஈக்குவல் டு v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர் டிவைடட் பை t2 மைனஸ் t1. அதை எப்படி எழுதலாம், del v வெக்டர் டிவைடட் பை del t. Average acceleration போது is a vector quantity is in the same direction as the vector del v vector சொல்கிறாங்க. அடுத்தது instantaneous acceleration, instant to instant, அந்த time to time என்னது acceleration மாறிட்டே இருக்கு. Usually the average acceleration will give the change in velocity only over the entire time interval. இப்போ ஆவரேஜ் acceleration-னா அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அந்த ஓவர் டைம் இன்டர்வல்குள்ளே எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது. இட் வில் நாட் கிவ் த வேல்யூ ஆஃப் acceleration. அது வந்து என்ன சொல்லலை, அந்த acceleration-ஓட வேல்யூ என்னங்கிறத அதை சொல்லலை அட் எனி இன்ஸ்டன்ட் டைம் t. இப்போ இந்த டைமில் இவன் என்ன வேல்யூ அப்படிங்கிறத சொன்னால் தான் அது acceleration. புரியுதுங்களா? ஸோ இன்ஸ்டன்டானியஸ் acceleration சொல்லும்போது யூஸ்வலி த ஆவரேஜ் acceleration will give the change in velocity only over the entire time interval. எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இட் வில் நாட் கிவ் த வேல்யூ ஆஃப் த acceleration அட் எனி இன்ஸ்டன்ட் டைம் t. அப்போ இன்ஸ்டன்டானியஸ் acceleration என்ன, இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டானியஸ் acceleration or acceleration of a particle at a time t is given by the ratio of change in velocity over del t. Change in velocity over del t as del t approaches tends to 0. அப்போ acceleration a vector is equal to limit del t tends to 0 del v vector divided by del t equal to என்னென்னு எழுதுறாங்க, dv vector divided by dt. In other words, the acceleration of the particle at an instant t is equal to rate of change of velocity. இது எப்படி மாற்றி சொல்கிறாங்க? In other words, the acceleration of the particle at an instant t is equal to என்னென்னு சொல்கிறாங்கம்மா, rate of change of velocity. ரேட்னா டைமை பொறுத்து வெலாசிட்டி என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான். இதை 2 மார்க்கில் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அடுத்தது வரும், அதோட சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில். இன்ஸ்டன்டானியஸ் acceleration இப்போ புரிஞ்சிச்சா என்னென்னு? இன்ஸ்டன்ட் அதாவது ஆவரேஜ் acceleration-னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், v2 மைனஸ் v1 டிவைட் பை t2 மைனஸ் t1 del v வெக்டர் டிவைட் பை del t தான். அதுவே இன்ஸ்டன்டானியஸ் acceleration-னா del v வெக்டர் டிவைட் பை del t. அதை எப்படி மாற்றி எழுதுறாங்க, dv வெக்டர் டிவைட் பை dtன்னு எழுதுறாங்கம்மா. அடுத்தது இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. acceleration இஸ் அ உங்களுக்கே தெரியும் வெக்டர் குவான்டிட்டி. இட்ஸ் SI யூனிட் இஸ் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர், மீட்டர் செகண்ட் inverse squared and its dimensional formula m power 0 l squared l power 1 t inverse squared. அடுத்தது acceleration is a positive. இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் வருமா, ஏன்னா இது டீசலரேஷன்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டின். acceleration is positive if its velocity is increasing and it's negative if the velocity is decreasing. அப்போ the negative acceleration is called retardation or deceleration. இதை மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில். இப்போ ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுவே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ அந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ரிட்டார்டேஷன் இல்லைனா டீசலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வி கேன் ரைட், எப்படி காம்பனன்ட்ஸில் உங்களுக்கே தெரியும் எக்ஸ் ஒய் இசட் காம்பனண்ட்டில் எழுதுவோம். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஃபைனலாக கண்டுபிடிச்சிருந்தாங்க, டிவி வெக்டார் டிவைடட் பை டிடி தானம்மா. அப்போ ஏ வெக்டார் இதோட முடிச்சுக்கலாமா, இது மட்டும் கவனிங்க. ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிவிஎக்ஸ் டிவைடட் பை டிடி ஐ கேப் ப்ளஸ் டிவிஒய் பை டிடி ஜே கேப் ப்ளஸ் டிவிஇசட் பை டிடி கே கேப் ஈக்குவல் டு காம்பனன்ட் எழுதுறா டிவி வெக்டார் டிவைட் பை டிடி. அடுத்தது அதோட காம்பனன்ட் எழுதுறாங்க. தஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுறாங்க, டிவிஎக்ஸ் பை டிடி, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு டிவிஒய் பை டிடி, ஏஇசட் இஸ் ஈக்குவல் டு டிவிஇசட் பை டிடி ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்டானியஸ் அக்சிலரேஷன். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், சின்ஸ் ஈச் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட். விஎக்ஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் ஆல்ரெடி, டிஎக்ஸ் பை டிடி, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் விஎக்ஸ். அப்போ இந்த விஎக்ஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம் அந்த இடத்துல, விஎக்ஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதலாமா. இப்போ இந்த இடத்துல டிவிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ டிவிஎக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் இந்த இடத்துல, டி ஸ்கொயர்டு எக்ஸ் பை
d squared x by dt squared. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். Since each component of velocity is the derivative of the corresponding coordinate, we can express the components ax equal to என்னென்னு எழுதுறாங்கம்மா? ஏன் இங்கே டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்னா, ஏன்னா ஏ வந்துட்டு என்னென்னு வந்துச்சு, டிவி பை டிடின்னு வந்துச்சுங்களா. இப்போ இந்த விக்கு பதிலாக, வெறும் விக்கு பதிலாக இங்கே என்ன எழுதுறாங்க, டி பை டிஎக்ஸ் இன்ட்டு விக்கு பதிலாக அகைன் டிஎக்ஸ் பை டிடி, சாரி டி பை டிடி இங்கே இருக்குது, டி பை டிடிமா டிஎக்ஸ் இல்லை. அப்போது டிஎக்ஸ் பை டிடி, ஏன்னா இந்த வெறும் விக்கு பதிலாக வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அர்த்தம், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம். அப்போ இந்த இடத்துல என்னவா மாறும் ஈக்குவேஷன், டி இன்ட்டு டி டி ஸ்கொயர்ட் ஆகும். அப்போ என்ன வரும், டி ஸ்கொயர்டு எக்ஸ் பை டிடி, டிடி இருக்குது, அப்போ டிடி ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். அப்போ அதுதான் இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்ட், ஏஒய் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிடி ஸ்கொயர்ட், ஏஇசட் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் இசட் பை டிடி ஸ்கொயர்ட். அண்ட் அக்ஸலரேஷன் வெக்டர் ஏ வெக்டர் இட் செல்ஃப் இஸ், அதை எப்படி எழுதுறாங்க பாருங்கள், ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர்ட் ஐ கேப் plus d squared y by dt squared j cap plus d squared z by dt squared k cap equal to d squared r vector divided by dt squared. Thus acceleration is the second derivative of position vector. Acceleration அப்படிங்கிறது என்னது, position vector ஓட second derivative அப்படின்னு சொல்கிறாங்க. Acceleration is the second derivative of position vector with respect to time. So graphically the acceleration is the slope in the velocity time graph. அதாவது ஏ அப்படின்னு எழுதுனா டிவி பை டிடின்னு எழுதுகிறோம், அதை தான் சொல்கிறாங்க. கிராஃபிக்கலாக ஆக்சிலரேஷனுங்கிறது என்னென்னா ஸ்லோப் இன் த வெலாசிட்டி டைம் கிராஃப். அட் த சேம் டைம் இஃப் த ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் இஸ் கிவன் then the velocity can be found from the area under the acceleration time graph. அதுவே அதாவது கிராஃபிக்கலாக ஆக்சிலரேஷன்னா வெலாசிட்டி டைம் கிராஃபை நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லிடும். அதே சமயத்தில் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் நமக்கு எது கொடுக்குதான், வெலாசிட்டியே கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி, ஃப்ரம் த ஏரியா அண்டர் த ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்லேருந்து நமக்கு வெலாசிட்டியை கொடுக்குது. ஃப்ரம் டிவி பை டிடினா இஸ் ஈக்குவல் டு ஏ, வி ஹாவ் டிவி இஸ் ஈக்குவல் டு, அதை வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்ட்டு டிடி. ஹென்ஸ் அப்போ அதை வந்து இன்டெக்ரலில் எழுதணும்னா, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், வி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் t1 to t2 a into dt for an initial time t1 and final time t2. Initial time t1 and final time t2. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களாம்மா? ஸோ அவ்வளோதாம்மா. இப்போ தெளிவாக இருக்கீங்களா? இது இந்த இடத்துல ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் பார்த்தோம், இன்ஸ்டன்டானியஸ் ஆக்சிலரேஷன் பார்த்தோம், ஆக்சிலரேஷன் மோஷன் பார்த்தோம், ஆக்சிலரேட்டட் மோஷன் பார்த்தோம். இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ் தான், எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் ஃபுல்லாகவே படிக்கணும். தென் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. 2.28, 2.29, 2.30 நீங்களே பார்த்துக்கோங்கம்மா, அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸில் வரும். ஆல் ஆஃப் யூ கிளியர்? இப்போ இது வரைக்கும் எடுத்தது கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.